ஊர்ல வந்து 42 பேர் இறந்தாங்க. இப்போ தஞ்சாவூர்ல ஒரு பையன் வந்து விஜய பார்க்கும்போது ஒரு பையன் இறந்தான். அந்த பையன் கூட போய் பார்க்கல. அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் கேரளால நடக்கல. கரெக்ட்டா? ஏன்னா, அங்க புரியல ப்ரோ. வந்து இல்ல தெரியலையா? தெரியலன்னா எனக்கு 41 பேர் இருந்தது வந்து அதாவது டிஎம்கே சைடுல இருந்து இது சரிப்பா, பண்ணாங்க சரிங்களா? சரிப்பா. இல்லப்பா. இல்ல ஜெனரேட்டர் இல்லப்பா, அமுத்துறது, இல்லப்பா, இல்லப்பா, இல்ல தள்ளுறது, இல்லப்பா. கட்சி குத்துறது. அந்த 41 கூட விடுப்பா. இப்போ ஒரு ப்ரோ அது பையன் அண்ணாமலே சொல்லியிருக்காரு ப்ரோ. நீங்க போய் பாருங்க, இல்லப்பா, அண்ணாமலே இல்லப்பா, பேட்டி கொடுத்திருக்காரு இல்லப்பா. பிரஸ் மீட் சரிங்களா? அண்ணாமலை என்ன கடவுளா? அதை விட அது ஒரு விஷயம், வேற விஷயம். அண்ணாமலை 2023 கடவுள் இல்ல, அவர் 2023 வந்து கருத்து கணிப்பு பொதுவா தான் ஒரு பேசியிருக்காரு. நிமிஷம் அவர் ஜிப்சி வந்து ஒரு நிமிஷம் பிஜேபி ஜிப்சி சரிங்களா? 2000 அண்ணாமலையும் தம்பி சொல்லியிருக்காரு, மக்களும் சொல்றாங்க, இங்க பேரு நான் மக்களே சொல்றது சொல்றாங்க. கேக்குதா ஸ்டீஃபனு? சொல்லுங்க. 2023 நல்லா கேட்டுக்க. 2023 கருத்து கணிப்பு படி அதிகமா வயலன்ஸ் நடக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் முதல் இடம் பீகார், 2வது இடம் மத்திய பிரதேஷ், 3வது இடம் ஒடிசா, 4வது இடம் வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் அசாம், மணிப்பூர், திரிபுரா, டெல்லி, ஹரியானா, மகாராஷ்டிரா. எங்க தமிழ்நாடு வந்திருக்கு? இதெல்லாம் கூகுள் பிளான்ல வந்துரும் ப்ரோ. அது அவ்வளவு தேவையில்லை. ப்ரோ ஆக்சுவலா இரு ப்ரோ, நமக்கே அவர் தெரியும். பேசிட்டு இருக்காரு. ஒரு அந்த கண்டக்ட் போயிட்டு இருந்துச்சு, அதை பத்தி பேசுங்க. இல்ல அதான் ஏன் அதான் மாத்திட்டீங்க? அதான் அவர் கேக்குறாரு. தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ் வந்துக்குன்னு கேக்குறாரு. அவரு தமிழ்நாடு அதான் ப்ரோ சரியில்லையில ப்ரோ. இல்ல ப்ரோ, தமிழ்நாடு எங்க நல்லா இருக்கு? அவர் பேசுறது ப்ரோ கேட்டியா ஒண்ணு இல்ல இல்லையா? ப்ரோ. இப்ப வந்து நீங்க வந்து மாற்றம் வேணும்னு ஆட்சிக்கு வரீங்க. சோ திமுக கவர்மெண்ட் ஏதோ ஒரு விஷயத்த தப்பா பண்ணிருக்குது, ஓகேவா? அப்படிங்கறதுக்காக தான் நீங்க ஏதோ ஒரு ஆட்சிக்கு வரீங்க. விஷயம் இல்ல ப்ரோ, எல்லாமே தப்பா தான் இருக்கு. நான் கேட்டு முடிச்சிடறேன் ப்ரோ, நான் பேசி முடிச்சிடறேன். என்ன சரி எல்லா சொல்லி விஷயமும் சொன்ன? இப்போ நான் கேட்டு இன்னைக்கு கூட முடிச்சிடறேன் ப்ரோ. இன்னைக்கு கூட தூக்குப்படி இருந்தாங்க. அதுக்கு என்ன சொல்ல ப்ரோ போறீங்க? நான் ஒரு பொண்ணு அததான் ப்ரோ நான் 8000 கூப்பிட்டு ஏமாத்திட்டாங்க, அதுக்கு என்ன சொல்ல ஒரு நிமிஷம் போறீங்க? இருங்க. என்ன தூக்கு போட்டு தொங்குனாங்க? 8000 கூப்பிட்டு ஏமாத்திட்டாங்க ப்ரோ. பாலிமர் நியூஸ் நீ பாக்கலையா? பாலிமர் நியூஸா? நியூஸ் ப்ரோ, நான் நியூஸ பார்த்தா ப்ரோ சொல்றேன். அதே அதுக்கு என்ன சொல்ல நியூஸ் சேனல்ல போறீங்க? தான் நானும் சொல்றேன். அதே நியூஸ் சேனல்ல தான் நானும் சொல்றேன். பாலிமர் பாத்தியே பாக்கலையா? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? 8000 கூப்பிட பத்தி என்ன சொல்றீங்க இல்லையா? பாலிமர் ப்ரோ? நியூஸ் பாத்தியே இல்லையா? லேப்டாப் தரேன்னு சொன்னாங்க ப்ரோ. லேப்டாப் தரேன்னு சொன்னாங்கல்ல, அது ஏன் கடைசி நேரத்துல இல்ல கொடுத்தாங்க? இல்ல இரு இரு அம்மா இருக்கும்போது இரு இரு இல்ல, இரு இரு அம்மா இரு இருக்கும்போது ஓடாத நான் ஓடாத நான் 12th படிக்கும் போது ஓடாத நான் ஓடல ப்ரோ. ஓடல இரு இரு இரு. அந்த அந்த 8000 தற்கொலை நியூஸ பேசுங்க. அந்த நியூஸே ஃபேக் நியூஸ்னு பாலிமர் நியூஸ்காரன் போட்டிருக்கான். அதை திருப்பி பாத்தியா இல்லையா? அவன் டெலீட் ப்ரோ பண்ணிட்டான். நான் அவன் டெலீட் ப்ரோ பண்ணிட்டான். நியூஸ்ல நம்பாதீங்க ப்ரோ. பாலிமர் நியூஸ் எல்லாம் டெலீட் டிஎம்கே பண்ணிட்டான். சைடு இதா இரு இருக்கு ஒரு சரிங்களா? நிமிஷம். அப்ப யார் நம்பர் சொல்ற? உங்க அண்ணன் நம்பர் சொல்றியா? என்னது, நான் நம்ப சொல்லலையே. அப்போ இப்ப எல்லாமே நியூஸ் சேனல்ல இல்ல ஃபேக்கா இல்ல தான் போடுறாங்க. இல்ல நியூஸ் இல்ல நியூஸ் பார்க்காம நீ வேற எதை அப்ப எந்த பார்க்கணும்? நியூஸ நம்பி வந்து இங்க நியூஸ்ல வந்து தற்கொலை 20% பண்ணிட்டாங்கன்ற? தான் நல்லா வேற எதை ப்ரோ. பார்க்க அவங்க சொல்ற? வேற எதை பார்க்க சொல்ற? யூடியூப்ல சொல்றாங்க ப்ரோ. இதுல சொல்றாங்க ப்ரோ. யூடியூப்ல இருந்தாலும் சரி, இதனாலதான் உனக்கு இன்ஸ்டாலயும் வருது. தற்குறி. அவங்க இதனாலதான் பேட்டி உனக்கு கொடுக்குறாங்க இதனாலதான் உனக்கு தற்குறின்னு சொல்றோம். புரியுதா உனக்கு? ப்ரோ. அதை விடுங்க, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இது ஸ்டிக்கரை வந்து ஒட்டிருக்காங்க. யாரு அவங்க அனுமதி இல்லாம ஒவ்வொரு இப்போ வீட்லயுமே உங்களோட ஸ்டாலின் ஜிப்சி அப்படின்னு அப்படியே ஹோல்ட் சொல்லி பண்ணுங்க. ஒயிட் பேர் ஒரு ஒரு வீட்டை ஹோல்ட் பண்ணுங்க. ஒட்டிருக்காங்க. ஜிப்சி அதுக்கு வந்து ஜிப்சி அடிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் ஜிப்சி. அந்த இந்த பாயிண்ட் பொண்ணை நான் வந்து ஒண்ணு சொல்லிக்கிறேன். அடிச்சிருக்காங்க. அது விஜயராஜ் ஒரு அடிக்கலாமா? நிமிஷம். ஒரு நிமிஷம் விஜயராஜ் நிறுத்துங்க. ஒரு ஒரு நிமிஷம் பொண்ணு மேல இருங்க. கை விஜயராஜ் வைக்கலாமா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இருங்க. கேள்வியே நான் கம்ப்ளீட் பண்ணல. ஒரு தடுக்கிறேன்னா பொண்ணு மேல ஒரு கை காரணத்தோட தான் தடுப்பேன்றது இல்ல ப்ரோ, எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? விஜயராஜ் ப்ரோ ஒரு நிமிஷம். ஒரு பொண்ணு மேல ஏய் கை ஸ்டீஃபன், வைக்கலாமா ப்ரோ? ஏய் 4 தம்பி 5 பேர் ஸ்டீஃபன் சேர்ந்து ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க. ஸ்டீஃபன் ஒரு நிமிஷம் இரு. இப்ப நீ ஸ்டிக்கர் பத்தி சொன்னீங்க. ம். 2017 சாரி 2017 இங்க ம். சென்னை வெள்ளத்துல நடக்கும்போது கவர்மெண்ட் அரிசி ம். பருப்பு இங்க ம். வந்து போகுது. கவர்மெண்ட் ஸ்டிக்கரை பிச்சு விஜய் மக்கள் இயக்கணும் ஸ்டிக்கரை ஒட்டி அதுல ஒரு 10 மூட்டை 12 மூட்டை அரிசியை திருடி கேரளால நீங்க ஏத்தி அனுப்புனீங்களா இல்லையா? திருடிலாம் அனுப்பல ப்ரோ. நாங்க என்ன பால்பாடி அந்த அரிசி சென்னையில திருடியா? சென்னையில நடந்த சபதம் மிகப்பெரிய திருடா சென்னையில ப்ரோ? நடந்த எல்லாமே நாங்க அப்ப இருந்து பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கோம். அதான் அவர் சொல்றாரு, 2017 நீங்க வீட்டு பண்ணதை ஒவ்வொரு நான் வீட்டுக்குள்ளயும் சொல்றேன். போன பிறகு விஜய் அரசியல் மக்கள் கட்சியை இயக்கம்னு தொடங்கிங்கன்னு ஐடி சொல்றாரு. இருக்கு. விஜய் அதுவே நீங்க மக்கள் புரிஞ்சுக்க இயக்கம். நான் மாட்டீங்க. சொல்றத ஒரு நிமிஷம் கேளு ஸ்டீஃபன். ஒரு நிமிஷம் சொல்றது கேளு. சரி, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இல்ல ப்ரோ, நான் சொல்றது கேளு. நீங்க நான் கட்சி கொஸ்டின் ஆரம்பி கேட்டதுக்கு நீங்க ஆன்சரே சொல்ல மாட்டீங்க. இல்லையா நீங்க நீ சொல்ற நான் சொல்லணுமா? இல்லையா நீ இல்ல ஸ்டிக்கர்னு சொல்லி இங்க பாரு. நீ ஒரு ஸ்டீஃபன் கேள்வி கேளு கேக்குற. ஸ்டீஃபன், அப்பதான் கொஞ்சம் மூளை ப்ரோ வளரும். நீ ஒரு கேள்வி கேக்குற. ஆட்டை போட்டுல கொண்டு போல ப்ரோ. இல்ல சரிங்களா? இல்ல ப்ரோ, ஆட்டை போட்டுல கொண்டு போல. ஸ்டீஃபன் ப்ரோ, நீ ஒரு கேள்வி கேக்குற. அவங்க உங்க இந்த சொந்த கேள்விக்கான உழைப்புல பதில் என்ன? வாங்கி தான் அனுப்பியிருக்காங்க இந்த சரிங்களா? கேள்விக்கான பதில் என்ன சொல்ல விடு. நீ டைவர்ட் பண்ணி டாபிக்கை டைவர்ட் பண்ண. ஸ்டிக்கர்னு சொன்னில்ல, நீங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதிமுகவோட கட்சி சின்னத்துல இருக்கக்கூடிய அரிசி மூட்டையில இருக்கிற ஸ்டிக்கரை பிச்சு அதுல 12 மூட்டை அரிசி மூட்டையில உங்க விஜய் மக்கள் இயக்க ஸ்டிக்கரை ஒட்டி கேரளால ஏத்தி அதை அனுப்பி ட்வீட் போட்டு அதை பெருமையா பேசுனவங்க, ட்வீட் ப்ரோ போட்டு பெருமையா பேசுவாங்க நீங்க. ப்ரோ எதுவுமே கவர்மெண்ட் அரிசி கிடையாது ப்ரோ. அது எல்லாமே பிரைவேட் ப்ரோ. கடையில வாங்குனது ப்ரோ சரிங்களா? அதுல மார்க்லாம் இருக்கு. அந்த மார்க் கேரளா இருக்கு. அது அந்த அந்த கேரளா பொண்ணுக்கு கவரிங் நகை போட்டது கூட கரெக்டா? அது வரைக்கும் ஒத்துப்பியா? என்னது புரியல? இங்க பாரு, உனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். சிம்பிளா சொல்றேன். உங்க என்ன அண்ணன் சொல்றீங்க? ஒரு நிமிஷம் என்ன ஃபுல்லா பேச விடு சரியா? உங்க அண்ணன் பச்சை பொய் பேசுறான் சரியா? நான் சொல்றதுக்கு என்ன ஒண்ணுக்கு போய் மட்டும் பேசினாரு? என்ன ஜெயிக்க வைங்க, நான் உங்களை கிராமமா வந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆமாவா இல்லையா?
ஆமா ப்ரோ, ஜெயிக்க வைங்க ப்ரோ. இரு ஒரே நிமிஷம் ஜெயிக்க வைங்க, அதுக்கடுத்து வரலன்னு கேளுங்க. அட இருப்பா இரியா இரு. இந்தியா ஏன் நீ ஒரு ஆள் பேசுறீங்க? ஜிப்சி அவசர பேசும்போது பட்ட மாதிரி பயமா இருக்கா? பேசிட்டே இருக்கேன். ஸ்டீஃபன் ஓபனா கேக்குறேன், ஜிப்சி கேட்கும் போது பயமா இருக்கா? இங்க பாரு, ஏன் நான் பயமே இல்லையா? நான் அப்ப நான் கம்முனு எதுக்கு பயப்பட உட்காரு, போறேன்? அப்ப கம்முனு உட்காரு, ஜிப்சி பேச விடு. எதுக்கு தடுக்குற நீ? நான் ஒரு ஆள் தான். நீங்க 2 பேரும் 3 பேர் சரி பேசுறீங்க, நான் நான் ஒரு ஆள் பேசுறேன். தான் ஒயிட் பேசுறேன். பேர் கம்முனு இருக்கணும், விஜயராஜ் சரி. கம்முனு இருக்கணும், எல்லாம் கம்முனு இருக்கணும். ஒயிட் பேர் கவுண்டர்ல இப்ப கொடுக்க கூடாது. ஜிப்சி நீங்க பேசுங்க. இல்லங்க, இப்ப நீ பேசுனா கீழ இருக்கவங்களுக்கு இரிட்டேட் ஆகும். அவர் பேசியே முடிக்கல, புரியாது கீழ. நான் இதுக்கு மேல நான் பேசவே மாட்டேன். இது ஒன்னோட முடிச்சுக்கிறேன். அண்ணன் வந்து உண்மைதான் பேசுறாரு, போய் பேசல. அவர் ஜெயிக்க வச்சீங்கன்னா கிராமமா போய் எல்லாரையும் பாப்பாருன்னு சொல்லிட்டேன். கரெக்டா? எல்லாருக்கும் வந்து பாக்குறேன்னு சொன்னாரு. கரெக்டா? ஆமா. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல நீ கூகுள் பண்ணி பாரு, மொத்தம் 17,000 சில்லற கிராமம் இருக்கான். சரியா? எவ்வளவு? எந்த ஊர் சொன்னாரோ அந்த ஊருக்கு தான் போவாரு. எந்த ஊர்ல சொன்னாரு அவரு? உங்க கிராமத்துக்கு வருவேன்னு சொன்னாரு. கிராமம் வருவேன்னு சொல்லியே. பாத்திட்டியா? நீதான் விஜய். அப்ப சொல்றாருன்றா நீ அப்படியே மாத்தி சொல்ற. கவுண்டமணி வாழைப்பழ கதையெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது. இங்க பாரு, இருங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட் அவர் ஜெயிக்கணும் ப்ரோ, ஜெயிச்ச அப்புறம் பேசும் ப்ரோ. ஓட்டி கேட்கும்போது போய் பாப்பியா? என்ன நடக்குது ப்ரோ? ஃபர்ஸ்ட் இப்ப என்ன நடக்குது அது விடுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அத பத்தி பேசுங்கன்னா, ஜெயிச்ச பிறகு வீட்டுக்கு வருவாரா வைக்கிறவாரா அத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுல எவ்வளவு கேவலம் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இப்ப கேவலமா நடந்துட்டு இருக்கு. கொலை நடக்குது, கொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது. இன்னைக்கு இல்ல இவன் வழிக்கே வருவோம் ஜிப்சி, இவன் நம்ம வழிக்கு வரமாட்டான். நம்ம இவன் வழிக்கே தமிழ்நாட்டுல நடக்கிற பிரச்சனையை பத்தி உங்க அண்ணன் பேசாம ஜெயிச்சதுக்கு அப்புறம் கிராமமா வரன்னு சொன்னானே, ஏன்டா சொன்ன அப்படின்னு உங்க அண்ணன் கிட்டே கேளு. நீ கிராமமா சொன்னானே, நானே பாத்திருக்கேன். இவன் பாக்கல போல அவங்க அண்ணன் சொன்னத. கிராமமா ப்ரோ அதெல்லாம் வருவாரு ப்ரோ. பஸ் ஜெயிக்கணும் ப்ரோ, சரிங்களா? இரு அங்கதான் பிரச்சனையே இருக்கு. அங்க அதுதான் பொய்ன்ற ப்ரோ. அதான் ப்ரோ 4ஆம் தேதி தெரியும் ப்ரோ. இரு சொல்றது கேளு, முதல்ல கேளு. மொத்தம் 17,000க்கு மேல சொச்சம் கிராமம் இருக்கு ப்ரோ. அதெல்லாம் வருவாருதான் சொல்றேன். அந்த இடத்துல அன்னைக்கு பேசுறது அந்த இடத்துல மட்டும் சொன்னாரு, உங்க கிராமத்துக்கு வரேன்னு. வாய மூடு, கொஞ்ச நேரம் வாய மூடு, கேளு. ஃபுல்லா நான் முடிச்சுட்டு சொல்றேன், சொல்லு. 17,000 கிராமம்னா ஒரு உங்க அண்ணன் ஜெயிச்சான்னா ஆட்சி வந்து 5 வருஷம். சரியா? ஒரு வருஷத்துல 365 நாள். 365 இன்டு 5 போட்டாலே 1800 நாள். ப்ரோ நடக்கிற விஷயம் பேசு ப்ரோ. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன நடந்துக்கு அத பத்தி பேசு ப்ரோ. டென்ஷன் ஆகாத. 1800 நாள் டென்ஷன் ஆகல சொல்றேன். இப்போ என்ன நடக்குது அத பத்தி பேசுங்கன்னா, இல்ல இப்ப ஜிப்சி பேசுறதே டைவர்ட் பண்ணாதானே. ப்ரோ மக்கள் பிரச்சனை பத்தி பேசுங்க ப்ரோ. மக்கள் பிரச்சனை பத்தி பேசுங்க. என்னென்ன நடக்குது அத பத்தி பேசாம அவரு அதை தாண்டா பேசுறாரு எருமை. மொத்தம் 1800 நாள்ல உங்க அண்ணன் டெய்லி ஒரு கிராமத்துக்கு போனா கூட 17,000 கிராமத்தை 5 வருஷத்துல முடிக்க முடியாது. வெறும் கிராமத்தை மட்டுமே பார்த்தா. சரியா? இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் வெளிய வாங்கன்னு சொன்னீங்க, வெளிய வர மாட்டேன். நான் இப்ப கேட்டதுக்கு இது பதில் கிடையாது. நான் கேட்டது உங்க அண்ணன் பொய் சொல்றான்னு. ஆமாவா இல்லைன்னா நான் ஆமான்றது இப்ப ப்ரூவ் பண்ணிருக்கேன். இது மாதிரி தான் ஊரு ஃபுல்லா பொய். நான் ப்ரூவ் பண்ணல ப்ரோ. நான் 4ஆம் தேதி சொல்றேன். 4ஆம் தேதி ஸ்பேஸ் போடுங்க. 4ஆம் தேதி வந்து நான் இப்போ உனக்கு ப்ரூவ் பண்ணிருக்கேன் நானு. புரியுதா? இப்ப வாயில வைக்கிறோன்ற இவரு 4ஆம் தேதி நீங்க எங்க வாயில வைங்கன்ற. நான் உனக்கு இப்பவே ப்ரூவ் பண்ணிருக்கேன். புரியுதா? முதல்ல வாய் மியூட் போடாதீங்க ப்ரோ. பேசிட்டு இருக்கும்போது நான் தான் மியூட் போட்டேன். இல்ல கபில நான் தான் போட்டேன். பேசும்போது குறுக்க போட்டேன் ப்ரோ. போய் சொல்லாதீங்க ப்ரோ. சாமி பாத்துட்டு தான் இருக்காங்க. சாமி உங்க சாமி கடவுள் நீ நேசிக்கிற கடவுள் பாத்துட்டு தான் இருக்காரு. போய் சொல்லாதீங்க சரிங்களா? தற்குறி மாதிரி பேசாத ஸ்டீஃபன். 42 பேர் மேல இருந்து அது உங்களுக்கு ப்ரோ. நீங்க இப்படிதான் பேசுறீங்க. அதான் நடக்காத காரியத்தை பேச சொல்றீங்களா? அதான் தற்குறி. சரியா? டேய் 4ஆம் தேதி கேளுங்க. 4ஆம் தேதி ஸ்பேஸ் போடுங்க. நாரேன் சரிங்களா? முதல்ல பதில் சொல்லுங்க. நான் கேட்டேன். என்ன இப்ப டாடா கட்டிட்டு போற அதானே? எப்படி போவாரு கிராமத்துக்கு சொல்லு. எனக்கு 5 வருஷத்துல சொல்லிட்டு போ. கணக்கு சொல்லிட்டு போ. அது கண்டிப்பா நான் சொல்லுவேன் ப்ரோ. 4ஆம் தேதி ஸ்பேஸ் போடுங்க. நான் வரேன். இப்ப சொல்லிட்டு போ. எனக்கு இப்ப சொல்லிட்டு போ. இப்பலாம் சொல்ல முடியாது ப்ரோ. இதான் ப்ரோ தற்கொலை. 4ஆம் தேதி நீ என்ன தெரியுமா மக்கள் பிரச்சனை பத்தி பேசு ப்ரோ. மக்கள் பிரச்சனை என்ன நடந்துட்டு இருக்கு? ஸ்டீஃபன் 4ஆம் தேதி நீ என்ன தெரியுமா சொல்லுவ? எங்க அண்ணன் ஜெயிச்சிருந்தா நான் எல்லா கிராமம் இருக்கிற தமிழ்நாட்டுல அவர் என்ன சொன்னாரு ப்ரோ? அவர் என்ன சொன்னாரு? இல்லடா அவர் என்ன கேக்குறாருன்னா, அவர் என்ன சொன்னாரு? நீங்க என்ன சொன்னீங்க? இப்போ என்ன சொன்னாப்பலனா எனக்கு ஓட்டு போடுங்க, நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஓட்டு போடுங்க. கேளு
நான் ஓட்டு போடுங்க, நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஊர் ஊரா தெரு தெருவா நான் வந்து பாக்குறேன் அப்படின்னாப்புல. ஊருனா கிராமமா கணக்கு போட்டு பார்த்தா கூட 17,000 கிராம சொச்சம் இருக்கு. இந்த 17,000 சொச்சம் கிராமத்தை வருஷத்துல 360 நாள் இன்ட்டு 5ன்னு போட்டு பார்த்தா கூட 5 வருஷத்துல உன்னால 17,000 கிராமத்துக்கு உன்னால போக முடியாதுன்றது ஜிப்சி சொல்றாரு. அப்ப விஜய் சொன்னது பொய் தானே? ஏன் இப்படி பொய்யா சொல்ற? வாயை திறந்தா பொய்யா புழுவுற? ப்ரோ பொய் இல்ல ப்ரோ. அவர் என்ன சொல்ற, அதாவது அந்த கிராமம் உங்க கிராமத்துக்கு நான் வரேன், நேர்ல வரேன்னு சொன்னாரு. கிராமம் வந்து உங்க கிராமம் தான் சொன்னாரு. இல்ல ஜிப்சி ப்ரோ அது விடுங்க, அது விடுங்க. சரி, எங்க மேலே தப்புன்னு வச்சுக்கோங்க, பொய் சொன்னானே வச்சுக்கோங்க. நீ சொன்ன முதல் வார்த்தையே பொய். ஜிப்சி ப்ரோ வீட்ல ஸ்டிக்கர் அத 4ஆம் தேதி பாத்துக்கலாம் ப்ரோ. ஏன் ப்ரோ இப்பயே அவசரப்படுறீங்க? அதுதான் ஸ்டீஃபனே, 4ஆம் தேதி நீ வருவ, என்ன தெரியுமா சொல்லுவ? எங்க அண்ணன் ஜெயிச்சிருந்தா எல்லா கிராமத்துக்கும் போயிருப்பாரு ப்ரோ, அவர் தோத்துட்டாரு, அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிருவ. மண்ணை கவிட்டாரு ப்ரோ. எங்க அண்ணன் ஜெயிக்கதான் ப்ரோ போறாரு. அதான் சொல்றோம்ல, 4ஆம் தேதி பேசுறேன்னு சொல்றோம்ல. காமராஜரே அவர் தான் ஜெயிக்க போறாரு. இல்ல உன் டயலாக் நானே சொல்றேன். மே 4ஆம் தேதி நீ என்ன டயலாக் சொல்ல நான் இப்பயே சொல்லிடுறேன். காமராஜரே தோக்கடிச்ச ஊர் ப்ரோ இது. சிவாஜி கணேசனே கக்கடியை தோக்கடிச்ச ஊர் ப்ரோ இது. உங்களுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு ப்ரோ. இனிமேல் தமிழ்நாட்டை யாராலுமே காப்பாற்ற முடியாது ப்ரோ. முதல்ல விஜய் கிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாத்தினாலே போதுண்டா. இன்னும் சொல்ற போற ஓப்பனா சொல்லணும்னா இது 2வது விடுதலை போராட்டம். விஜய் கிட்ட இருந்து விடுதலை போராட்டம். முன்னாடி வெள்ளக்காரங்க போராட்டணும். ப்ரோ இருங்க, அப்ப யார் வரணும் சொல்லுங்க. யார் இருந்தா நாளை இருங்க ப்ரோ. இல்ல நான் ஒண்ணே கேக்குறேன், நீங்க கேட்டது நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். இருடா சொல்ல விடுறா ஸ்டீஃபன் ஒரு நிமிஷம் இரு. ஜிப்சி, நம்மலாம் வந்து பென்ஷன் வாங்கக்கூடிய தியாகி லிஸ்ட்ல வருவோம் ஜிப்சி, இன்னும் 10 வருஷத்துல. சரி ப்ரோ கபிலன் ப்ரோ, நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். எந்த கவர்மெண்ட் வந்தா இப்ப நல்லா இருக்கும்? நம்ம கேட்டது நடக்கும். அவன் கேட்ட கேள்வி பதில் சொல்லிடுறேன் ஜிப்சி. விஜய தவிர எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நல்லா இருக்கும்டா. எனக்கு ஓகே தான். பிஜேபி வந்தாலும் ஓகே தான், இல்ல என்டிகே வந்தாலும் ஓகே தான். ஆமா முடிஞ்சதா? வேற என்ன ப்ரோ? முடிச்சோமா? இங்க பாரு, ஒண்ணே மேல வளவளலாம் இழுக்கல, முடிச்சோமா? இல்ல விஜய தவிர வேற யார் வந்தாலும் எங்களுக்கு ஓகே தான்டா. அதான் ப்ரோ, யாருன்னு சொல்றீங்க? யார் சொல்றீங்க? யார் வரணும்னு சொல்றீங்க? நீ டிஎம்கே போட்டுக்க, ஏடிஎம்கே போட்டுக்க, பிஜேபி போட்டுக்க, நாம் தமிழர் போட்டுக்க, நாட்டாக்கா யார் வேணாலும் யார் வந்தாலும் எங்களுக்கு சம்மதம். இல்ல என்னோட நீ டிஎம்கே ப்ரோ, அவர் 6 வருஷமா ஒரு எம்எல்ஏ கூட சீட் கூட ஜெயிக்கல, அவரை போய் சொல்றீங்க. சரி ஓகே, சரி ஏடிஎம்கே போட்டுக்க. கபிலன், என்னோட சாய்ஸ் டிவிகே, தமிழர் வாழ்வுரிமை கட்சி கூட ஓகே தான். தமிழக வாழ்வுரிமை கட்சி ப்ரோ, ஏடிஎம்கே இருக்கும் போதும் போராட்டம் ஸ்ட்ரைக் நடந்துட்டு தான் இருந்துச்சு, சரிங்களா? பென்ஷன் கொடுக்கறது எல்லாமே ஸ்ட்ரைக் நடந்துட்டு தான் இருந்துச்சு. டிஎம்கே இதுலயும் வள்ளூர் கோட்டத்துக்கு பின்னாடி டெய்லி நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஸ்டாலின் ஒருத்தர கூட வந்து பாக்கல, சரிங்களா? என்ன ஏதுன்னு கூட கேட்கல. அவங்க பாவம் மயக்கப்பட்டு விழுந்துட்டு இருந்தாங்க. கரூர்ல 42 பேர் படுத்து கிடந்தாங்க. கரூர்ல 42 பேர் வயித்துல. இல்ல கரூர்ல 42 பேர். நீங்க அதுல எதுனாலும் இன்னும் தெரியல எதனால ஆயிடுச்சு கரு பிரச்சனை அப்படின்னு. ஒரு மியூட் போட்டு பேசுங்க. இல்ல மியூட்டா? அவனை மியூட் போட்டே பேசுங்க. இல்ல கபிலன், இந்த மெர்சல் படம் வரும்போதும் பாக்கி இருந்துச்சு, அப்புறம் லியோ படத்துலயும் டான்சர் பாக்கி இருந்துச்சு. நீ சினிமாலேயே பாக்கி கொடுக்காத நீ எங்களுக்கு எப்படி பண்ணுவ? இல்ல மெர்சல் படத்துல டூப் போட்ட அந்த ஃபுட்பால் பிளேயருக்கு டூப். சரி, அப்புறம் தெரி படமா மெர்சல் படமா அந்த மேஜிஷியன் அவனுக்கு சம்பளம் பாக்கி. மேஜிஷியன் அவனுக்கு சம்பளம் பாக்கி. 3 படத்துல உன் படமே கொடுக்க முடியல உன்னால காசை. நீ என்ன எங்களுக்கு கொடுக்க போற சொல்லு? அதுவும் எப்ப 20,000 ரூபாய் எப்படி கொடுப்ப நீ ஸ்டீஃபன்? எப்படி விஜய் கொடுப்பான்? அன்மியூட் பண்ணுங்க. எப்படி கொடுப்பான்? 25,000 ரூபாய் ஒரு சவரன் நகை. இன்னைக்கு ஒரு கிராம் என்ன விலை ஸ்டீஃபன்? ஒரு கிராம் தங்க நகை விலை என்ன விலை? ஒரு கிராம் என்ன விலை விக்குது? 15,000 ரூபாய் விக்குது. ஒரு சவரனு 1.25 லட்சம், 1.5 லட்சம்னு வச்சுப்போம். செய்கூலி சேதாரம் 1.5 லட்சம் ரூபாய் வச்சுப்போம். எப்படி நீ ஒரு சவரனு? தமிழ்நாட்டுல எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க? இதுல கவர்மெண்ட் ஆபீஸ் இல்லாம, இதுல கவர்மெண்ட் வேலை இல்லாத வீடுகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அத்தனை பேருக்கு ஒரு குடும்பத்துக்கு நீ எப்படி நீ கொடுப்ப? நீ எனக்கு சொல்லு, எங்க இருந்து வரும் பணம்? அவரு இல்ல ப்ரோ, அவரை முன்னாடி படம் நடிக்கும் போதே நிறைய பேருக்கு இது போட்டார், தங்க மோதிரம் போட்டாரு, சரிங்களா? அவர் சொந்த செலவுல படம் நடிச்சுட்டு எங்க போட்டாரு? இல்ல ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, அனுப்பிடுறேன் உங்களுக்கு. டிஎம் பண்றேன். ரஜினி போட்டாரப்பா ப்ரோ, டிஎம் பண்றேன் ப்ரோ, இருங்க ப்ரோ. நீங்க அப்பதான் போய் அது வந்து நான் சொல்றேன், உனக்கு தெரியாது, நானே சொல்றேன், நல்லா கேட்டுக்க.
அவங்க அம்மா பிறந்த ஹாஸ்பிட்டல் அது இருக்கு. மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கொடுக்கறதும் ஒண்ணு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஆவணப்படுத்த போய் கொடுத்திருக்காரு. சரிங்களா? உங்க அண்ணன் நீங்க எங்க வந்து சொல்றீங்க அரசியல் பண்றதுனால வந்து கொடுக்குறேன்னு சரி சொல்றீங்க. வரேன் இரு. உங்க அண்ணன் எங்க தங்கெல்லாம் செஞ்சிருக்காரு நான் எடுத்து டேட்டா வர்றேன். அந்த மைண்ட்ல ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கறனால கேட்டுக்க. சோபா விஜயோட அம்மா என்ன அவங்க பிறந்த ஹாஸ்பிட்டல்ல அன்னைக்கு யாரெல்லாம் பிரசவம் பாக்குறாங்களோ அன்னைக்கு அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல மட்டும் தம்பி தமிழ்நாட்டில் இருக்கிறா இல்லையா அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கிடையாது. அவங்க அம்மா பிறந்த ஹாஸ்பிட்டல்ல அன்னைக்கு யாரெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பெத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு 1 கிராம் தங்கன்னு ஒரே ஒரு வருஷம் மட்டும் செஞ்சான். அடுத்தது அவன் அதிகமா தங்க செஞ்சது என்னைக்குன்னா கோல்டு காயின். யாருக்கு? இந்த சோசியல் மீடியால இந்த பாண்டா பங்கஜ பாண்டா இருக்கான் இல்லையா, இந்த சோசியல் மீடியா குடியுரிமாலாம் இருக்கிறான் இல்லையா, இவங்களுக்கு ஆன்லைன்ல இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ்க்கு எல்லாரும் கூப்பிட்டு கோல்டு காயின் சொல்லி ஒன்று கொடுத்தான். அதுவும் 2 கிராமா 3 கிராமா 1 கிராம்னு நினைக்கிறேன் கோல்டு காயின். இதை தாண்டி அவன் வேற எங்கேயாச்சும் தங்க செஞ்சானு எடுத்து காட்டு ஒக்காளி நான் ஐடி டிஏட் பண்ணிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சு இந்த படிக்கிற பசங்களுக்கு அதாவது செஞ்சிருக்காருல ப்ரோ. வேற யாரும் என்ன செஞ்சிருக்காரு? என்ன செஞ்சிருக்காரு? ரஜினி என்ன செஞ்சிருக்காரு? கரெக்டா? அதை தாண்டி என்ன செஞ்சிருக்காரு? அவன் வரலாறு அவன் வரலாறு மொத்தமா பார்த்துட்டு தான் வந்திருக்கான். கம்முனு உங்களால என்ன செஞ்சிருக்காரு? ஸ்டூடண்ட்ஸ்க்கு அப்பவே தந்திருக்காரு. சரிங்களா? அவர் சொந்த செலவுல அரசியலுக்கு வரல. என் தலைவன் என்னென்ன செஞ்சிருக்காரு நீ பேசலாமா? இப்ப ஸ்டீஃபன் என் தலைவன் என்ன செஞ்சிருக்காப்ல சக போட்டியாளர் அஜித் தான் வீட்டுல வேலை பாக்குறான் அத்தனை பேருக்குமே ஒரு பிளாட் போட்டு வீடு வாங்கி கட்டி வச்சிருக்காரு. பாக்குறியா? அப்ப டெய்லி வாங்கி தந்திருக்காரு. இன்னைக்கு பனையூர் ஆபீஸ்ல வந்திருக்காரு. ஒரு கோடி பேர் வாங்கி தந்திருப்பாரா? 2 கோடி பேர் வாங்கி தந்திருப்பாரா? பைத்தியம் மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? ட்ரிகர் ஆகாதரா தற்கொலைன்னு நீதான் நிரூபிச்சுக்கிற. நீயே வந்து உங்க ஆளு என்ன பண்ணாப்பலன்னா சொந்த வீட்டுல 25 வருஷமா வேலைக்கு தங்கி இருந்த பொம்பளைய அந்த குடும்பத்தை வீட்டு விட்டு வெளில அனுப்பி இன்னைக்கு அதை பனையூர் டிவிக்கு ஆபீஸா மாத்தி வச்சிருக்கிறாரு. சொந்த மேக்கப் மேனு அவனுக்கு கல்யாணத்துல அவனுக்கு போய் 2500 ரூபாய் மொய்யிச்சுட்டு வந்திருக்கிறாரு. கூடவே இருந்த ரங்கராஜன் ரவி ரங்கராஜன் மாவட்ட தலைவர் அந்த ஆளை தூக்கிட்டான். ஆளு மொத்தமா தூக்கி போட்டான். 1 ரூபா காசு கொடுக்கல. கேட்டா எங்கால படிப்புக்கு செஞ்சாரு. மறுபடியும் சொல்றேன், எவனாவது டிவிகே ஃபேன்ஸ் இல்ல விஜய் ஃபேன்ஸ் எவனா உள்ள வந்து நான் எங்கால படிப்புக்கு உதவி செஞ்சாருன்னு சொன்னானா அவன் அந்த மயிராண்டி இந்த கட்சி ஆரம்பிச்சு 2000 ரூபாய் 2500 ரூபாய் முதல் மாசம் 3000 ரூபாய் கொடுத்தான். அப்புறம் அடுத்த மாசம் 2000 ரூபாய் கொடுத்தான் அடுத்த வருஷம். இதை தாண்டி அதுக்கு முன்னாடி அவன் கல்விக்கு ஒரு மசூரு செஞ்சது இல்லை. விஜய் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. கல்வி உதவி தொகை அவன் செஞ்சதே கிடையாது. முன்னாடி போய் சூர்யாவோட அகரம் ஃபவுண்டேஷனுக்கு விளம்பரம் பண்ணி கொடுத்தான். அவ்வளவுதான் தவிர மற்றபடி அவன் பண உதவியோ நிதி உதவியோ இல்ல வந்து பொருள் உதவியோ இல்ல சீட்டு வாங்கி கொடுக்குறனோ இல்ல அங்க ஸ்கூல்ல சேர்த்து விடுறனோ இவன் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. இவன் கல்யாணத்துக்கு கூட 50,000 பேருக்கு 60,000 பேருக்கு நான் சாப்பாடு போடுறேன்னு சொல்லி அங்க போட்டு இவ்வளவுதான் பண்ணிருக்கானே தவிர அதுவும் அந்த சாப்பாடு வீணா போய் நாரி போய் அந்த இடத்தையே நாரிடிச்சானுங்க. இது வரைக்கும் அவன் சினிமால நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இன்னி வரைக்கும் இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் பெருசா ஒரு உதவியும் இல்லை. அவன் செஞ்சது தான் ரசிகர்களை கூப்பிட்டு பிரியாணி போடுவான். ஆன்லைன்ல எவனையா காசு போட்டு சோறு போட்டு பிரியாணி போட்டு அவனை திட்டு இவனை திட்டு இதான் அவன் பண்ண வேலை. இல்ல ஒருத்தன் வந்தானே கபிலன் அவன் எதுக்காவது ஒரு ஒண்ணுக்கு பதில் சொன்னானா? அவனுக்கு என்னன்னா இங்க நம்ம டிவிக்கு எதிராக கேம்பெயின் பண்றோம் அதை குழப்பணும். அதை நான் அவன் என்ன பண்ணிட்டானா இன்னும் அதை ஃபோர்ஸ் பண்ணி இன்னும் பெருசாக்கி விட்டு போயிட்டான். அவன் என்ன சொல்றானா நான் சொல்றதை பேசுங்க அவன் என்ன எதிர்பார்த்தானா ஜிப்சி சரி டிவிக்கே ஆட்சிக்கு ஜெயிக்க கூடாது. அப்ப வேற யார் ஜெயிக்கணும்? டிவிக்கே தவிர வேற யார் ஜெயிச்சாலும் கவலை இல்லை. இங்க சொன்ன உடனே ஒரே குரலா சொன்ன உடனே அவனால பதிலுக்கு ஒன்னும் சொல்ல முடியல. இல்ல முன்னாடில நான் யாருக்கு பேச சீரியஸா பார்க்க மாட்டேன். இப்ப இவன் பேசுறது உடனே கூகுள் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு. ஆக்சுவலா இப்ப கூட இந்த பிறந்த குழந்தைக்கு எவ்வளவு பவுன் தருவேன்னா 1 கிராமா நிஜமா சொல்றேன். 1 பவுன் அதாவது 1 பவுன் இல்ல அது 1 கிராமா. பிறந்த குழந்தைக்கு அண்ணன் சீருன்னு சொல்லி திட்டம்னு சொல்லி 1 கிராமா. பெண்களுக்கு வந்து அண்ணன் திட்டம், இது தாய்மாமன் திட்டம். எது குழந்தை பிறக்கிற குழந்தைக்கு தாய்மாமன் திட்டம் 1 கிராமு. அண்ணன் திட்டம்னு சொல்லிட்டு பொண்ணுங்க இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் வீட்டுல யாரும் கவர்மெண்ட் ஆபீசரா இருக்க அதாவது கவர்மெண்ட் சம்பளம் வாங்காத குடும்பம் புரியுதா உங்களுக்கு? பென்ஷனோ இல்ல சம்பளமோ வாங்க அந்த குடும்பங்களுக்கு வந்து தலா வந்து 1 சவரனா தாலி. இன்னைக்குதான் மேனிஃபெஸ்டோ வருதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கேட்டுட்டு இருக்கோம் நாங்க பேசல
3 நாள் கேட்டுட்டு இருக்கோம் ப்ரோ. இல்ல அதுல டவுட் இருக்கு கபிலன். எனக்கு அப்படியே வந்தாலும் இந்த தங்கம் மேட்டர்லாம் அதுல இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அது வந்து அதெல்லாம் அப்பவே வீடியோவே ட்ரோல் பண்ணி இருக்கு வச்சு ஸ்லோகன். செஞ்சு விட்டானுங்க. அவன் 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 சொன்ன வீடியோ பெண்கள் மாதர் சங்கம் என்னது அன்னையர்கள் தினமா என்னது பெண்கள் தினத்தை அன்னைக்கு வார்த்தையை விட்டான். அந்த வீடியோ என்ன இருக்கு ஓகேவா? இல்ல அது வந்து ஒரு கொஞ்சம் அறிவு இருக்கவனுக்கும் தெரியும். அந்த கணக்கு வந்து இந்த ஜனத்தொகை அந்த கணக்கே போட வேணாம். ஆனா அவன் சொல்றது ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு அது வந்து கேட்கும் போதே தெரியும். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா மொத்தம் எத்தனை லட்சம் கடைசியில வந்து ரிப்போர்ட் படி எத்தனை லட்சம் பெண்கள் இருக்காங்க, எத்தனை லட்சம் ஆண்கள் இருக்காங்கன்னு நீங்க எப்போ பாத்துக்கலாம்னா போன ஓட்டு எலெக்ஷன்ல பாக்கலாம். நீங்க சன் நியூஸ்ல டெம்ப்ளேட்டா போட்டிருப்பான் பாத்துங்க, விகடன்ல போட்டிருக்கான் பாத்துக்கோங்க. எத்தனை லட்சம் ஆண்கள் ஓட்டு இருக்கு, எத்தனை லட்சம் பெண்கள் ஓட்டு இருக்கு, மூன்றாம் பாலியத்துல எத்தனை ஓட்டு இருக்கு அப்படின்றத லிஸ்ட் வரையா அட்டவணை வரையா தனியா பிரிச்சு 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 வச்சுட்டான் சன் நியூஸ் விகடனும். நான் கேட்கறேன், நீ ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வர, எப்படி நீ செயல்படுத்துவ? சரி, ஓட்டு போறதுக்கு முன்னாடி தான் ஒவ்வொரு தெருவா வீடு வீடா கிராமமா போவாங்க. இவன் என்ன பண்றான், பச்சையா போய் சொல்றான், நீங்க ஓட்டு போடு, நான் ஜெயிக்க வை, அதுக்கப்புறம் நான் வீடு வீடா தெரிஞ்சிருவேன். நீ அப்பயும் வர முடியாது, 5 வருஷம் முடியாது, அந்த 5 வருஷத்துல உன்னால வர முடியாதுன்றதான் ஜிப்சி சொல்றாப்புல. தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை கிராமம் இருக்குன்னு தெரியுமா? எத்தனை பஞ்சாயத்து தூண்டுறாங்க கபிலன். இவன் தொகுதிக்கே போயிட்டு பிரச்சாரம் ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனுடைய பணத்தாசையை தூண்டு. ஆசையை தூண்டுறான். நான் உங்களை வந்து பார்க்க போறேன், என்ன ஜெயிக்க வைங்க, நான் உங்களை வருவேன் அப்படின்றான். நீங்க கை குழந்தை எடுத்து வச்சுக்கிட்டு தோல்ல போட்டுக்கிட்டு அது அந்த குழந்தைக்கு மேல ஒரு துணியை கூட போடாம வெயில்ல போட்டு கருகி அதை எடுத்துட்டு வந்து அவ்வளோ வெறி பிடிச்சி நிக்கிற அப்படின்னா நீ எல்லாம் நல்ல பொம்பளையா? நான் கேட்பேன், நீ எல்லாம் ஒரு நல்ல பொம்பளையா? பெத்த குழந்தைய சரியா நீ ஒரு நம்ம வெயில் எல்லாம் பரவாயில்ல, நம்ம குழந்தை வந்து வெயில நிக்க கூட நினைக்கிறவதான் தாய். உன் ரசிக வெறிக்கு உன் அரிப்புக்கு நீ அவனை பார்க்க வந்திருக்கிற அப்படின்னா அவன் குழந்தை என்ன நிலைமை ஆகும்? இப்படிதான் கேட்பானா? ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. ஹலோ, சொல்லுங்க. ப்ரோ, அந்த விஜயோட பிரச்சாரத்தை பத்தி தான் எனக்கு அந்த டவுட்டு. இப்ப இந்த லேடிஸ் எல்லாருமே இந்த வந்து வெயில நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இவங்க வந்து பர்மிஷன் வந்து இதே டயத்துலதான் வாங்குறாங்களா, இல்ல ஏன் 6 மணிக்கு மேல விஜய் ஏன் பிரச்சாரம் பண்ண மாட்டாப்ல? இப்ப இவங்க எல்லா கட்சிகளுமே எனக்கு தெரிஞ்சு நிறைய கட்சி பாத்தீங்கன்னா மார்னிங் பண்றாங்க, அடுத்து ஈவினிங் மேலதான் எல்லாமே பண்றாங்க. ஆனா இவரு ஏன் இந்த வெயில் 6 மணிக்குள்ளே அடக்காக போயிடணும், கரெக்டா? அதுதான் இல்ல உங்கள்ட்ட அது காரணம் கேட்கறேன். என்னன்னா, ரெண்டு சந்தேகம் உள்ள வெளியில உலாவுது. ஒண்ணு, அண்ணனுக்கு 6 மணிக்கு மேல கை நடுங்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஒண்ணு இது ஒண்ணு உலாவுது. அண்ணன் 6 மணிக்கு மேல வேற ஒருத்தவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்து வச்சிருக்காரு. இல்ல ப்ரோ, நான் ஒரு நியூஸ் என்னன்னா, இப்ப அவங்க வந்து நல்ல நேரம் பார்த்து இந்த மாதிரி பண்றாங்க, மத்தியான டைம் தான் நல்ல நேரம் அப்படி. ஆனா அன்னைக்கு அப்படி அவங்க கேன்சல் பண்ணும்போது இவரு கொடுத்த டைமை வந்து இவரு வந்து யூஸ் பண்ணாம போறாரு. ஒரு தடவைன்னா பரவாயில்ல, 2, 3, 4ன்னு வருது. அப்போ இவருக்கு தான் இவர் லாஸ்ட் ஆப்ஷன் வைக்க வேண்டியதானே? ஏன்னா இதனால மத்தவங்களோட இது வேஸ்ட் ஆகுது இல்ல. இவன் தான் பண்ணாம போறது தவிர மத்தவன் பண்ணாம போறதுக்கு தவிர்க்கிறான். அந்த இடம் வேஸ்டா போகுது. அன்னைக்கு வேற மத்த பார்ட்டியும் யூஸ் பண்ணாம வேணும்னே பண்றான். அவன் என்னன்னா அந்த ஸ்லாட்டை இவன் புடிச்சுக்கிட்டானா அந்த இடத்துல இப்ப திமுகவோ அதிமுகவோ பிரச்சாரம் பண்ண முடியாதுல்ல. ஆமா ப்ரோ. இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப நேத்து பாத்தீங்கன்னா, இப்ப திருப்பூர் சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு மேல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, வேட்பாளர் முதற்கொண்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எப்படி உங்களுக்கு இந்த டிவிக்கு அந்த அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கும். அப்ப ஏன் இந்த அடுத்த நாளும் இந்த 2 மணி 3 மணி இந்த மாதிரியே இருக்காங்களே, ஏன் ஈவினிங் மேல வைக்கலாம் அப்படின்ற ஒரு இதே இல்லாம இந்த இடத்துல நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்களே முன்னாடியே ஒண்ணு கேள்வி கேட்டீங்க. ராவு காலம் நல்ல நேரம் பார்த்து ஒருத்தன் நல்ல நேரம், அவனுக்கு வெயில் இதெல்லாம் பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அவன் ஒரு 5 நிமிஷம் மேல நிப்பான், 10 நிமிஷம் மேல நிப்பான், அப்புறம் வண்டியில மறுபடியும் கீழே உள்ள போய் உட்காந்துருவான். நீங்க நல்லா பாருங்க, அவன் மறுபடியும் கீழே உள்ள போயிட்டு அவன் ஏசில உட்காந்துருவான். அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு மேல வருவான். திடீர்னு பார்த்தா சைக்கிள் ஓட்டுவான், திடீர்னு பார்த்தா உள்ள ஓடிடுவான். இவன் இந்த இது அவனால வெயில ரொம்ப நேரம் நிக்க முடியாது. முதல் நாள் அவன் வந்து நிக்கும் போது கையில பாத்தீங்கன்னா கையை மடிச்சிருந்தான். இப்ப பாத்தீங்கன்னா கையை சட்டையெல்லாம் எடுத்து விட்டுருக்கான் ஃபுல் ஹேண்ட். வெய்ய தாங்க முடியல, டேனிங் ஆகுது. அந்த வெயில்ல கையெல்லாம் பட்டுச்சுன்னா உங்களுக்கு தெரியும்ல, கையை கொஞ்சம் கருப்பாயிடும், வேர்க்கும் போது கையெல்லாம் கொஞ்சம் நல்லா கருகருன்னு ஆயிடும். வெய்ய காலம் கொஞ்சம் முடிஞ்சு அப்படியே பார்த்தா நம்ம கலர் மறுபடியும் நம்மளோட நேச்சுரல் கலருக்கு நம்ம மறுபடியும் மாறுவோம். அவனால அந்த டேனிங் ஆகுறது அவனால இது பண்ண முடியல. அழகுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு அவர். அது உங்களுக்கு நான் தெரியும். இப்ப கரூர் விஷயத்துல வந்து இவர் வந்து இப்ப ஓடுனேன் போலீஸ் சொல்லிதான் ஓடுனேன் அப்படி இப்படின்னு இவங்க ஆளுக்கு ஒரு கட்டுக்கதையை சொல்றாங்க. ஆனா அவர் ஓடுனாப்லன்னு மக்களுக்கு தெரியும். 2வது விஷயம், நேத்தோ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த பூ அவங்க ஃபேன்ஸே ஒரு ஆள் போட்டது அதை பார்த்து ஓடுனாப்ல. ஆனா இப்ப இதை பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, ஆல்ரெடி விஜய் நான் ஒரு வீடியோல பார்த்திருக்கேன், ஒரு செவத்தை தாண்டி விஜய் குதிச்சு ஓடிக்கிட்டு இருப்பாப்ல.
அந்த வீடியோ எதுக்காக அந்த வீடியோ வந்துச்சுன்னு தெரியல. ஆனா அப்பையில இருந்து ஓட விழுப்புரத்துல ரசிகர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த கல்யாணத்துல போயிட்டு இவர் தாலி எடுத்து கொடுக்கறது தான் நிகழ்ச்சியோட கான்செப்ட். இவன் உள்ள போன போது என்ன பண்றானுங்க, அந்த ஏரியால இருக்கக்கூடிய விஜய் ரசிகர் மன்றங்களை 2 பேர் ஜாதி குரூப்பா 2 பேர் பிரிச்சிருக்கிறான். நான் நடத்துறேன், நான் தான் மாவட்ட தலைவர், நான் நடத்துறேன், அதனால நீ உள்ள வராத, நீ வந்து உள்ள போட்டோ எடுக்க கூடாது, நீ வெளியேறுன்னு பாதி பேரை வெளில நிப்பாட்டிட்டான். கடுப்பானவன் என்ன பண்ணிட்டானு உள்ள வந்து சேரகிரெல்லாம் 7 தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணிட்டானு விஜய் சேஃப்டி பண்ணணும்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு பின்னாடி துரத்தி விட்டு அனுப்பி விட்டு, சார் நீங்க கார் அங்க வந்துருங்க, நாங்க பின்னாடி மண்டபத்துக்கு பின்னாடி காரை கொண்டு வந்துடும், நீங்க அப்படியே ஏறி குச்சி அந்த பக்கம் போயிடுங்கன்னு ஏணியை போட்டு வச்சுட்டானுங்க. இவன் அந்த கரெக்டா ரெடி ஆகி அங்கேருந்து அதான் அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க, அவன் அங்கேருந்து ஓடி வர்றதும் ஏணி மேல ஏறுறதும் காம்பவுண்ட் ஏறி குச்சி அப்படியே அந்த குறுக்கால அந்த சந்துக்குள்ள நகருக்குள்ள உள்ள போய் காருக்குள்ள ஏறி அப்படியே ஓட்டான். இப்ப நாளைக்கு இதே இடத்துல ஒரு தெரிஞ்ச விஷயம், பிளே ஸ்டோர்ல தெரிஞ்ச விஷயம் என்ன, வில்லுப்புற ரன் மட்டும் தான். எப்படி ரன் பண்ணாரு என்னங்க யாரு ப்ரோ? இல்லைங்க, பிளே ஸ்டோர்ல என்ன தெரிஞ்சிச்சுன்னா வில்லுப்புற ரன் மட்டும் தான் எனக்கு தெரியும். வில்லுப்புற ரன் அது ஒரு கேம் பாத்துருக்கீங்களா? கேம் ஒரு அது ஆமா, அதெல்லாம் அஜித் ஃபேன்ஸ் பண்ணது. அந்த மேரி அதெல்லாம் பழசுங்க, ரொம்ப பழசுங்க. அதெல்லாம் அவனை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கிற டைம் அதுங்க, அதெல்லாம் ரொம்ப பழசு. இவனை வச்சு கேம் எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு இவன் ரிப்போர்ட் அடிச்சு, ஏங்க கொக்கு குமார்னு ஒரே ஒரு ஆளு சொன்னது யாருக்குமே தெரியாதுங்க. ஆனா அதுக்கு முன்னாலே இப்படிதான் இருக்கா அப்படின்ட்டு வந்து நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, விஜய் ட்ரோல் கேம்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வரும். அஜித் ஃபேன்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இன்னொரு போடுங்க. ஆமா, இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா, விஜய் கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் மேட்டர் என்னன்னா, அவனுக்கு கிரவுட் ஆகாது. கொக்கி குமார்னு ஒரே ஒரு ஆளு, அவன் புத்திசாலித்தனத்தை நான் காட்டுறேன் பாருங்க. கொக்கி குமார்னு ஒரே ஒரு ஆளு, அவன் வேலை என்னன்னா ஃபுல்லா போட்டு ட்ரோல் பண்ணி அடிப்பான். ஃபேஸ்புக்கில் அவன் ஒரு பெரிய கை, பயங்கரமா ட்ரோல் பண்ணி அடிப்பான், பயங்கரமா இது போட்டு ட்ரோல் பண்ணி விஜய் போட்டு அடிக்கிறது தான் ஃபுல் டைம் ஜாபே வச்சு பண்ணிட்டு இருந்தான். இவனை ட்ரோல் பண்றதை தாங்க முடியாம என்ன பண்ணிட்டானே, கமிஷனர் ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தானே. அவன் எந்த ஊர், எந்த மாவட்டம், எந்த ஏரியான்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணிட்டான் விஜய் இவனுக்கு கூட இருக்கிறவன் என்ன பிளான் பண்ணிருக்கானா, நீ என்ன பண்ணு, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்துல இருந்து நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. எப்படியே தமிழ்நாட்டில் இருக்கிற நீ எல்லா மாவட்டத்திலும் நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. ஃபில்டர் பண்றான். நம்ம பெரிய கத்தி பண்ண டேபிள் கடியில பார்த்து இவர் பெரிய மூளை வேலை செய்து பாருங்க, மூளை எப்படி வேலை செஞ்சிருக்கு பாருங்க. இவர் என்ன பண்ணாரு, எல்லா மாவட்டத்திலும் போட்டு அந்தந்த இது இருக்கும்ல, எஸ்பி ஆஃபீஸ் இருக்கும்ல, அந்தந்த மாவட்டத்தில் அந்த எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்க சார். ஆனால் என்ன பண்ணிட்டானுங்க, கமிஷனர் ஆஃபீஸுங்க சென்னைக்கு வந்தானுங்க, உள்ள கூப்பிட்டு கலாச்சிட்டாங்க. வெளில வந்து மாவட்டத்தில்